3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் அபிஷியலா அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிருக்காங்க. விஜய் 7 மணிக்கு போயிடுறாரு. அப்போ அவர் லேட்டா போகல. ஆனா ட்விட்டர்லயும் அது சமூக ஊடகங்கள்லயும் அவர் லேட்டா சீக்கிரம் வந்துருவாரு போட்டதுனால மக்கள் கூட்டம் நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஊடகங்கள் இதை ஒரு பெரிய கருத்துரையா பரப்பிட்டு நேற்று அசம்பிளியில முதல்வரும் இதை சொல்றாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நான் சொல்றது கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளுங்கிறதா அதிகாரிகள் சொல்றாங்க, டிபேட்ல உட்காரவங்க சொல்றாங்கன்னா பரவாயில்ல. முதல்வரே அதை சொல்லும் போது எனக்கு வந்து ஓகே, அப்போ அரசு வந்து ட்விட்டரோட மூவ்மெண்ட்டை பார்த்து தான் செயல்படுதான்ற கேள்வி எனக்கு வருது. இப்ப நீங்க அந்த ட்விட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டாளர் மற்றும் குழுக்கள் விவரம், இடம் மற்றும் நேரம் ஆகியவற்றை பின்வருமாறு. இதுல அவங்க செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு கட்சி செயற்பாட்டாளர்கள் ஒரு கூட்டத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அந்த செயற்பாட்டாளர் அதை வடிவமைக்கிற பொறுப்பாளர்கள். இவங்க இந்த போஸ்ட் 8:45 மென்ஷன் பண்றது யாருக்குன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழு. கரூர் மாவட்டம், இடம் கரூர் வேலிச்சாமிபுரம், நண்பகல் 12 மணி. இந்த 12 மணி யாருக்குன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு. கழக என்ன பண்றாங்க, இந்த குழுக்களுக்கு கழக தோழர்கள்னா வேலை பார்க்கறவங்க. அங்க இருக்க நம்ம சொல்லக்கூடிய தொண்டர் அணி, அங்க இருக்க செயற்பாட்டாளர்கள், இவங்களுக்கு கீழே பணிபுரியறதுக்கு அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்றது, அங்க இருக்க நம்ம பேசுற தண்ணி வைக்கலன்ற சொல்ற அந்த தண்ணி வைக்கலன்ற அதுக்கு அரேஞ்ச் பண்றவங்க, இவங்களுக்கான ஒரு டைம் கோடு தான் அது. இப்போ இந்த லெட்டரின் படி விஜய் அங்க வந்து 8:45 நாமக்கல்ல வராருன்னு எங்கேயுமே போடல. அதே மாதிரி கரூருக்கு 12 மணிக்கு வராருன்னு எங்கேயுமே போடல. ஆர்கனைசர்ஸ் நீங்க 12 மணிக்கு அங்க இருக்கணும் அப்படிதானே? ஆமா. அப்ப இதை எப்படி திரிக்கப்படுது? அதான் அரசியல். இவங்களுக்கு ஒரு தவறு நடந்துச்சு. இதுக்கு தாவேகா மேலயும் விஜய் அவர்கள் மேலயும் ஏதோ ஒண்ணு குற்றம் சாட்டணும் அப்படின்னு தேடும் போது இது கண்ணில் மாட்டுது. அப்ப அதை முழுசா கூட படிக்காம அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. முழுசா படிக்காம இதை எப்போதுமே ஃபேக்ட் ஒண்ணாதுங்க. அந்த ஃபேக்ட்ல பாதியை தவிர்த்துட்டு அவங்களுக்கு சாதகமானதை திருப்பிக்கிறது. அதுதான் நடந்தது. ஆனா இது பாவம் இல்லையா? இல்ல இப்போ காவல்துறைக்கு அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துல விஜய் அந்த இடத்தில் 3 மணில இருந்து 10 மணி வரை அந்த இடத்துக்கு 4 மணிக்கு அவர் வந்துட்டாரு. விஜய் அவர் வந்து லேட்டாவும் வரல, சீக்கிரமாவும் வரல. 3 மணிக்கு முன்பு வந்தாரு சீக்கிரம், 3 மணிக்கு 10 மணிக்கு. அப்ப இதை வந்து அவங்களுடைய ஆர்கனைசருக்கு கொடுக்கப்பட்ட டைமிங். இப்ப இதை வச்சுதான் அவர் தாமதமா வந்துட்டாரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு, பெரிய போய். இதை யாரும் இவ்வளவு நாளா வெளிக்கொண்டு வரலன்றதான் என்னோட கேள்வி. ஏன் இது ஏன் லேட்டுன்னு ஒரு மனுஷன் இதை தானே கூட பேசணும். இதை தான் பேசுறேன். எங்க பேசுறாங்க? நம்மளால பேசி ஆகணும். அதுக்காக பேசுறோம்.